பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 20,000 ரூபாய். என்னமாமா இந்த ஆளு வண்டி ஸ்டார்ட் பண்றது 20,000ன்றான். ஆஃப் பண்ணி ஓட்டுவேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காருடா. ஸ்டார்டிங் சேலரி அதாவது ஆரம்ப சம்பளம் 20,000 ரூபாய். கால கொடுங்க சார். கார் ஓட்ட தெரியுமா? ஏதாவது தெரியுமா? ஓட்டுவோம் சார். செக் பண்ணிக்கப்பா. சரிங்க சார். என்ன மாமா கார் ஓட்டுறது சொல்றாரு அவரு? என்னடா பழக்கம் இல்லாத வேலைக்கு எடுத்து வந்து விட்டுக்குற. நீதானா மாமா கிட்ட சொன்ன மாமா டிரைவர் வேலை தான் சொல்லு நல்லா ஓட்டுவனியடா. நான் மீன்பாடி தானே ஓட்டினேன். மீன்பாடி வண்டி ஓட்டிட்டியா? மீன்பாடி வண்டி ஓட்டுறது எப்படா ஓட்டுவ கார் அப்புறம்? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த காருக்கு முன்னாடி இதுவரையும் தெரியாத விஷயம் ஒண்ணு, ராமரையா அவர்கள் உண்மையிலேயே காலேஜ் முடிச்சோன்ன போலீஸுக்கு தான் ட்ரை பண்ணார். அதுக்கு 3 மாசம் உள்ள இருந்தார். ஏன்னா அவர் பொம்பளை போலீஸுக்கு ட்ரை பண்ணாரு. ஆமா, அது மேலூர் மாணிக்க எஸ்ஐட்ட கேட்டா தெரியும். இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க ரைட்டு. மேலூர் மாணிக்கம் கடையில எழுதி போட்டிருந்தேன், உள்ள வந்தா வெட்டுவோம். சலூன் கடை. என்ன ஏன் லேட்டு? இதை விட புது ஜோக்கல நான் எங்க முயற்சி பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா? டே இன்னைக்கு டுடே. இல்ல நீங்க டுடேன்னா நான் அடேன்னு கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்காதீங்க. இன்னைக்கு என்னுடைய பிரதர், என்னுடைய அண்ணன், எனக்கு மூத்தவன், எனக்கு முன்பாக பிறந்தவன், அவனுக்கு என்று பிறந்த நாள். எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பிறந்த டே. ஹாப்பி பிறந்த டே. ஏண்டா பிறந்த நாள் ஏண்டா கடைசி நாள் மாதிரி சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஹாப்பியா சந்தோஷமா சொல்ல வேண்டியதுடா. ஏன் டியா கூட சொல்லுங்க. ஏங்க உங்களோட எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாங்க. 4 சீசன் அந்த அக்கா போறாங்க. லவ் யூ ராமு. ஐ ஹேட் யூ. சும்மா அந்த சாக்குல வந்து ஐ லவ் யூ சொல்ற வேலை நிறுத்திட்டு போன சீசனோட. ஐயா சாக்குல வராம கட்டப்பையில் வரலாமா? வேற மாதிரி அடிக்கிறீங்களா? ஏங்க ஒரு கத்தி வச்சிருக்கேன்ற பயம் கூட இல்லாம பேசுறீங்களே. அவங்க கத்தி வச்சு நம்ம கத்தாம வச்சிருப்போம்.